ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ஒரு நாள்ல பைல்ஸ் பிரச்சனைய சரி பண்ற ஒரு அற்புதமான செடியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மல துவாரத்துல இது ஏற்பட்டு பயங்கரமான வலியை ஏற்படுத்தும். பைல்ஸ் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மலச்சிக்கல் வந்துச்சுன்னா பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பைல்ஸ்ல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்னு இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், அதாவது உள்மூலம். இன்னொன்னு எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ், அதாவது வெளிமூலம். உள்மூலம் பயங்கரமான வலியை ஏற்படுத்தும். இந்த பைல்ஸ்னால நம்ம எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. கொஞ்சம் பேர் நிக்கிறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. இந்த மூலத்தை ஒரு நாள்ல குறைக்கிறதுக்கு இந்த செடியோட இலை அற்புதமா வேலை பண்ணுது. அந்த செடி என்னது? பைல்ஸ் பிரச்சனையை சரி பண்றதுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும், இந்த விஷயங்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை லைக் பண்ணலாட்டி வேகமா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த பிரபஞ்சத்துல அதிகமான செடிகள் இருக்குது. அதுல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை பத்தி நமக்கு தெரியாததால அதை நம்ம சாதாரணமா எடை போடுறோம். அதுல ஒண்ணுதான் இந்த வெட்டுக்காயம் பூண்டு செடி. இத பல பெயர்கள்ல கூப்பிடுவாங்க. மூக்குத்தி பூ, தாத்தா செடி, கிணற்று பாசான் செடி, இந்த மாதிரி பல பெயர்கள்ல. உங்க ஏரியால எந்த பெயர்கள்ல கூப்பிடுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரோட்டுக்கு பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துல வளரக்கூடிய செடிகள்ல இந்த வெட்டுக்காய பூண்டும் ஒண்ணு. ஜீரணம் சரியா ஆகாததால, மலச்சிக்கலால இந்த மூலம் பிரச்சனை ஏற்படுது. உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த மூலம் பிரச்சனை ஏற்படுது. பைல்ஸ்னால வர்ற வலியை தாங்க முடியாம நிறைய பேர் பலவிதமான ஆபரேஷன்ஸையும் பண்றாங்க. இதுல துரதிர்ஷ்டம் என்னன்னா, ஆபரேஷன் பண்ணாலும் இது திரும்ப வராது அப்படின்னு சொல்றதுக்கு கேரண்டி எதுவுமே கிடையாது. இந்த மூலம் பிரச்சனையை சரி பண்றதுக்கு இந்த வெட்டுக்காய பூண்டை எப்படி பயன்படுத்தணும்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ங்க. இதுக்கு நீங்க கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. இந்த ரெமடிக்காக என்ன பண்ணணும்னா, வெட்டுக்காய பூண்டோட இலைகளை எடுத்துட்டு வந்து நல்லா கழுவிக்கோங்க. அதை நிழல்ல காய வச்சுக்கோங்க. வெயில்ல காய வைக்க கூடாது. உங்க வீட்டு நிழல்லையே காய வச்சுக்கோங்க. அந்த இலை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 இருந்து 15 இலைகளை எடுத்துக்கிட்டு உரல்ல போட்டு நைஸா இடிச்சுக்கணும். இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதோட 8 இருந்து 10 மிளகு சேர்த்து அதையும் சேர்த்து நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தயார் பண்ண பேஸ்ட சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணிக்கோங்க. இந்த உருண்டைகளை எந்த விதமா பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இத காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த உருண்டைய முழுங்கினதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ், அதாவது 100 ml அளவுக்கு மோரை எடுத்துக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் கற்கண்டு பொடியை கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்றப்போ ஒரு நாள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. இந்த மூல நோய் உங்களுக்கு பூர்த்தியா குணமாகணும்னா இந்த ப்ராசஸை தொடர்ந்து 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஆனா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு பயங்கரமான மூல நோயால கஷ்டப்பட்டாலும் இந்த ரெமடியை ஃபாலோ பண்றப்போ பூர்த்தியா குணமாகும். இந்த ரெமடியை நீங்க ஃபாலோ பண்றப்போ ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், மசாலா ஃபுட்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. வெளியிலையும் சாப்பிடக்கூடாது. சோ மூல நோய் இருக்கிறவங்க இப்ப சொன்ன இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நம்ம சொன்ன ஹோம் ரெமடியும் ஃபாலோ பண்ணீங்கன்னா மூல நோய் முழுவதுமா குணமாகும். சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, பயங்கரமான மூலத்தையும் சரி பண்ற ஒரு ஈஸியான ஹோம் ரெமடி, அதுவும் நம்ம வீட்லயே தயார் பண்ணது. எந்த மாதிரி தயார் பண்ணி எடுத்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது இல்லையா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.